ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2க்கான தமிழ் தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு பருவம் 2 பார்க்க போகிறோம். பருவம் 1 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். பருவம் 2ல் இயல் 1, அதாவது இயல் 4ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் இப்போ கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சைக்காலஜி முடிச்சிட்டோம். யூனிட் 1 to 10 நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. kavitharamji2022@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதாவது தமிழுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வர ஒன் வேர்டு டைப்பில் 350 ருபீஸ்க்கு கொடுத்துருக்கோம். சைக்காலஜி ஒன் வேர்டு டைப்பில் யூனிட் 1 to 10 120 ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இயல் 1, அதாவது பருவம் 2 இயல் 4ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மூதுரை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா ஔவையார். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், ஔவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. அடுத்து மூதுரை அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. அடுத்து நான்காவது கொஸ்டின், மூதுரையில் டேஸ் பாடல்கள் உள்ளன. மூதுரையில் மொத்தம் 31 பாடல்கள் காணப்படுது. அடுத்து ஐந்தாவது வினா, மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும், மாசற கற்க வேண்டும். ஆறாவது கொஸ்டின், இடமெல்லாம் பிரித்து எழுதுக. இடம் ப்ளஸ் எல்லாம். மாசற மாசு ப்ளஸ் அற. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் குற்றமில்லாதவர். சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்புடையார். 10வது கொஸ்டின், துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து 11வது கொஸ்டின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கவிஞர்னு சொல்லி இவங்களை அழைப்பாங்க. அடுத்து 12வது கொஸ்டின், மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. அடுத்து 13வது கொஸ்டின், நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். அடுத்து 14வது கொஸ்டின், கைப்பொருள். கை ப்ளஸ் பொருள். மானம் ப்ளஸ் இல்லா, மானமில்லா. அடுத்து 16வது கொஸ்டின், கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் காமராசர். அடுத்து 17வது கொஸ்டின், காமராசரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர், கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி இப்படிங்கிற பல பெயர்களால் காமராஜர் ஐயா சிறப்பிக்கப்படுறாங்க. அடுத்து 18வது கொஸ்டின், மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் டேஸுக்கான சட்டத்தை காமராசர் இயற்றினார். இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறதுக்கான சட்டத்தை காமராஜர் ஐயா தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து 19வது கொஸ்டின், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் அவர்கள் தான். அடுத்து 20வது கொஸ்டின், மதுரை பல்கலைக்கழகத்திற்கு டேஸ் என பெயர் சூட்டப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டது. 21வது கொஸ்டின், நடுவண் அரசு காமராஜர் அவர்களுக்கு 1976 பாரத ரத்னா அப்படிங்கிற விருதை வழங்கியது. அடுத்து 22வது கொஸ்டின், பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிற ரீசனை கூறியிருப்பாங்க. அடுத்து 23வது கொஸ்டின், பசி இன்றி. பசி ப்ளஸ் இன்றி. படிப்பறிவு. படிப்பு ப்ளஸ் அறிவு. காடு ப்ளஸ் ஆறு, காட்டாறு. அடுத்து 26வது கொஸ்டின், குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடையை அறிமுகப்படுத்தினார் காமராஜர் அவர்கள். அடுத்து 27வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்குள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் காணப்படுது. அடுத்து 28வது கொஸ்டின், ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகமாக காணப்படுவது. ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 29வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஏக்கரில் காணப்படும். அடுத்து ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவில் இருக்குது. அடுத்து 31வது கொஸ்டின், நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் ரா அரங்கநாதன் அவர்கள். அடுத்து 32வது கொஸ்டின், அரங்கநாதன் அவர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நூலக அறிவியலோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அடுத்து 33வது கொஸ்டின், இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது 8 ஏக்கர் பரப்பளவில் 8 தளத்தில் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தளத்திலையும் என்னென்ன பிரிவு அப்படிங்கிறது காணப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 33வது கொஸ்டின், தரைதளத்தில் டேஸ் பிரிவு உள்ளது.
பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு வந்து காணப்படுது தரைதளத்தில். அடுத்து 34வது கொஸ்டின், முதல் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கான பிரிவு பருவ இதழ்கள் அப்படிங்கிறது காணப்படுது. அடுத்து 2ஆம் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நூல்கள் வந்து இடம்பெறுது. அடுத்து 3ஆம் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் போன்ற எல்லாமே காணப்படுது 3ஆம் தளத்தில். அடுத்து 37வது கொஸ்டின், 4ஆம் தளத்தில் என்னென்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. அடுத்து 5ஆம் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா கணிதம், அறிவியல், மருத்துவம் அப்படிங்கிறது எல்லாமே 5ஆம் தளத்தில் இடம்பெறுது. அடுத்து 6ஆம் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை இது எல்லாமே 6ஆம் தளத்தில் காணப்படுது. அடுத்து 7ஆம் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா பழமையான ஓலைச்சுவடிகள், வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் போன்றவை எல்லாமே 7ஆம் தளத்தில் காணப்படுது. அடுத்து 8ஆம் தளம் அப்படின்னு பார்த்தோம்னா நூலகத்தோட நிர்வாக பிரிவு அப்படிங்கிறது வந்து 8ஆம் தளத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 42வது கொஸ்டின், சிறந்த நூலகர்களுக்கு டேஸ் வழங்கப்படுகிறது. SR அரங்கநாதன் விருது அப்படிங்கிறது வந்து வழங்கப்படுது. அடுத்து 43வது கொஸ்டின், 6 வல்லினமை எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களுக்கும் டேஸ் எழுத்துக்கள் ஆகும். இது எல்லாமே இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 44வது கொஸ்டின், உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்து அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்து 45வது கொஸ்டின், குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன சொல்கிறோம்? ஈ அப்படிங்கிற இணை எழுத்தாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து 46வது கொஸ்டின், அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அவ் அப்படிங்கிற எழுத்துக்கு ஊ அப்படிங்கிறது இணை எழுத்து. அடுத்து 47வது கொஸ்டின், காமராசர் பிறந்த நாள் பார்த்தோம்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. அடுத்து 48வது கொஸ்டின், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் வந்துட்டு ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து 49வது கொஸ்டின், அப்துல் கலாம் பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து 50வது கொஸ்டின், விவேகானந்தர் பிறந்த நாள் பார்த்தோம்னா மாணவர் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து 51வது கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு அவர்களோட பிறந்த நாளை வந்துட்டு குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். இப்போ வந்து பருவம் 2 இயல் 4 உள்ளது ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.